அமைச்சர் கர்ணா பேசுறேன். சொல்லு கர்ணா. என்ன சொல்றது? நாட்டை கொள்ளடிக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஊரை கொள்ளடிக்கிற ஊராட்சி மன்ற தேர்தலுக்கும் கள்ள ஓட்டு போடுறதுக்கும் கலவரம் பண்றதுக்கு மட்டும் இந்த கர்ணா ஓடும். பதவி கச்சோன்னு போலீஸ்க்கு பலி கொடுக்கறதுக்கு இந்த கர்ணா தான் கச்சானா? நான் மட்டும் கோர்ட்ல ஆஜராய் அப்ரூவரா மாறினேன்னு வெய்யே. ஒரு வாரத்தில் முடிய போகுது இவன் கதை. சிஎம் ஆர்டர் இது தெரியாமல் ஆடிக்கிறேன் இவன். இந்த அசைன்மெண்ட்டை பற்றி நியூஸ் எப்படி வெளியே போச்சு சார்? அது வந்து ஆக்சுவலாக உங்கள் விளக்கத்தை நான் ஏற்றுக்க முடியாது. உங்கள் டீமில் யாரோ இன்ஃபார்ம் இருந்திருக்காங்க. நோ சார், என் டீம் மேலே தப்பு இல்லை. ஒரு நல்ல அதிகாரியை நான் இழந்திருக்கேன். இந்த ஃபெயிலியருக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். என்னோட கேரியரில் முதல் தோல்வி. ஆல்வின் சுதன். பன்னெண்டு மணிக்கு நான் ஸ்டேஷனை விட்டு வெளியில் போகிறேன். காலையில் 3 மணிக்கு என்கவுண்டர் மிஸ் ஆகுது. எப்படி அந்த கர்ணாக்கு எப்படி நியூஸ் போச்சு? நான் இன்ஸ்பெக்டர் சேகர் பேசுகிறேன். 9600012260 இந்த நம்பருக்கு 20th மத்தியானம் 12 o'clockலேருந்து 21st ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் அந்த ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். தம்பி, அண்ணன் பேசுறேன்டா. அண்ணே சொல்லுங்க. அண்ணன்டா. அண்ணனை காப்பாத்திட்ட. நீங்க ஆட்டி சொல்லல, நேரம் அண்ணனை போட்டுருப்பாங்கடா. நீ எனக்கு உயிருக்கு மேல உனக்கு என்ன ஒரு நாள் சொல்ற இந்த அண்ணங்கிற. நீங்களாம் போய் பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. இவனை தூக்கு. பன்னெண்டு 1க்கு நான் வெளியே போகிறேன். 12:03 நீ கருணாக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்க. அவனோட பர்சனல் ஃபோனுக்கு உன்னோட ஃபோன்லேருந்து ஃபோன் போயிருக்கு. நான் அவனை என்கவுண்டர் பண்ண போகிற விஷயம் உனக்கு அப்புறம் தெரியும். ஃபோன் பண்ணவே இல்லை சார். அப்போ உன் ஃபோன்லேருந்து பேசின யாரா? என் ஃபோனில் எல்லா கால்ஸும் ரெக்கார்டாக இருக்கு, கேட்டு பாருங்க சார். அதை எடுங்க. அண்ணே ஒரு முக்கியமான விஷயண்ணே. அன்னை குப்பத்தில் இந்த பலூன் விற்கிறவங்களாம் கூப்பிட்டு வந்து முட்டி போட வச்சிருந்து அடிச்சிங்கல்ல, அதில் ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டு வெறப்பா சுற்றிட்டு இருக்கானே. யாரா அன்பு? குணசேகர் என் பையன் சார். அடுத்து நான் பண்ண போகிற ஆப்ரேஷனுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி இல்லைன்னா ரவுடிங்களா பொசிக்கிடுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார். நான் சார் உங்களுடைய இந்த ஆப்ரேஷனுக்கு நான் முழுசாக கோஆப்ரேட் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயம் மட்டும் வெளியில் லீக் ஆகிடாமல் பார்த்துக்குங்க சார். டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த நியூஸும் வெளியே போகாது. அது போதும் சார். சார் இன்னொரு விஷயம், இந்த கர்ணா மட்டும் தப்பிச்சிடக்கூடாது சார். அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊரில் எனக்கு உங்களை விட்டால் வேற யாரும் தெரியாது. எனக்கு ஒன்றும் உங்களை விட்டால் வேற யாரும் கிடையாது. என்னது? ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரேட் சென்டர் அக்ரிமெண்ட்டு. ஆமாம், அது இந்த வீக்கெண்ட் சைன் பண்ணணும். சரி, 25 lakhs கேட்டிருக்காங்க. உங்களால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா? 25 lakhs 25 லட்சம் தானே? பண்ணிடுவோம். ஆமாம், நீங்கள் என்னை பார்க்கணும்னு சொன்னது உண்மை தானே? உண்மைதாங்க. இந்த விஷயம்லாம் கேட்கறதுக்கு நேரில் வரணுமா? 25 லட்ச ரூபா ரெடி பண்ணுறேன்னா ரெடி பண்ணிட்டு போகிறேன். ஆனால் ஃபோன்லேயே சொல்லிக்கலாம்ல, இதுக்கு போய் நேராக வந்து அலைஞ்சிக்கிட்டு. அதில் உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. ஓ ஆமாம்ல, அது வேற இருக்குல்ல. இந்த ஈவென்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுன்னா நம்ம வாழ்க்கை செட்டில் ஆயிரும். 25 லட்ச ரூபா டெபாசிட் கட்டணுமாண்டா, அர்ஜென்ட்டாக வேணுங்குதுடா. அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கடா போவ? ஏதாவது பண்ணி கொடுக்கணும்டா. இவன் கிட்டனே வித்துற வேண்டியதான். உங்களை நான் இவ்வளோ சீரியஸாக பார்த்ததே இல்லையடா. ஓ இருக்கிற நிலைமை தெரியாம நீ வேற. என்ன உன் நிலமை? ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன், உன் பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டேனா? என்னன்னு சொல்லு. அப்படியா? ஒரு 25 லட்ச ரூபா பணம் வேணும், கொடுக்குறியா? ஆனால் நான் பதறாம. 25 லட்சம் தானே, இதுக்கா இவ்வளோ ஃபீலிங்கு? என்னையா சொல்ற? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, சொல்கிறேன் கேட்குறியா? சூப்பர் ஐடியாவா? ஒரு 200 கோடி ரூபா பில்டிங் பஞ்சாயத்து இருக்கு. ஒன்று நான் கேட்டனை வச்சு முடிச்சிருவேன், இல்லைன்னா கொப்பையில் வச்சு முடிச்சிருவேன். 2 பேர்கிட்டே எனக்கு கமிஷன் வராது. உனக்கு தான் கருணாவை நல்லா தெரியும்ல. ஆமா, பேசி முடிச்சு விடு.
அதெல்லாம் தூராது. கருணாண்ணன் இருக்கிற நிலைமையில இப்போ அதெல்லாம் பேச முடியாது. டேய் இப்படியே சில்லறைக்கு எவ்வளோ கலந்தாண்டா அலைவீங்க? மொத்தம் பெரிய அமௌண்ட் வாங்கி செட்டில் ஆகடா. உங்க கமிஷனே 5 கோடி ரூபா வரும்டா. 5 கோடியா? ஆ, இவனை நம்புறதா வேணாமா? ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொல்ற? சரி பேசி பார்க்குறேன். தூடா பலுவா இருக்கும் பழகுதே. வை ஹலோ. அண்ணே ஏட்டு பையன் அன்பு பேசுறேண்ணே. கருணா, அன்புன்னு ஒரு தம்பி பேசுறாப்புல. கொடு. என்னடா தம்பி, ஏதாவது பிரச்சனையா? அண்ணே ஒரு பில்டிங் காலி பண்ற பஞ்சாயத்து. இப்போ எதுடா அது? இல்லைண்ணா வெயிட்டாக கவனிக்கிறேன்னு இருக்காங்க. செம்ம கமிஷன் கிடைக்குண்ணா. கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அது எந்த பில்டிங்கு? ஜெமினி பில்டிங்ண்ணா. ஜெமினி பில்டிங்கா? இந்த பார், பில்டிங் மேட்டர் பேசி முடிச்சாச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் கமிஷனை போலீஸ்கார பசங்களோட கூட்டு அனுப்பிச்சிடு. பட்டா போலீஸ்க்கு பயந்தா பைப்பு நடத்த முடியாது. மொத்தமா எல்லா வண்டியும் ஒன்னா போனா போலீஸ்க்கு சந்தேகம் வரும். நீங்க ஓஎம்ஆர் ரோட்ல வாங்க, நான் ஈஸியா சார் கருணா லொகேஷன் எம்ஜிஎம் சார். ஏய் டீ ஆஃப் பண்ணு. டக்ளஸ் அண்ணன் பேசுறேன். நான் சொன்னா நான் சொல்ற மேட்டர் கவனமா கேளு. யாருடா? ஏய் கருணாண்ணா. சொல்லுங்கண்ணா. நீ கொண்டாந்து அந்த பில்டிங் மேட்டர் முடிச்சிட்டா தம்பி. அப்படியாண்ணா? நேரா அங்க போ. பில்டிங் ஓனர் இருப்பான். எனக்கு சேர வேண்டிய கமிஷனு, உனக்கு சேர வேண்டிய கமிஷனு மொத்தம் 25 கோடி கொடுப்பான். அதை வாங்கிட்டு அண்ணன் ஃபோன் பண்ணு. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நாராயணனை பார்க்க போறேன். கருணா இன்னும் 1 ஹவர்ல சிட்டிக்குள்ள வந்துருவான். நான் நாராயணனை கூட்டிட்டு போய் குவார்டர்ஸ்ல பசங்களை ஏத்திக்கிட்டு எங்கெங்க போறேங்கிறத உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாராயணன் வந்துட்டான்டா. யோ இலவச சட்டம், இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா உன்னை அவசர சட்டம் போட்டு தான் தேட வண்டி வந்திருக்கோம். அப்புறம் உன் பங்கு நக்கலு நக்கல்ல மாட்ட போறீங்கடி. கருணாண்ணன் இந்த பில்டிங் பிரச்சனையை பேசி முடிச்சிட்டாரு. இதுல அவருக்கான பணமும் உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகையும் சேர்ந்தே இருக்கு. இதை கருணாண்ணன்ட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. தேங்க்ஸ்ண்ணா. பத்திரம். ஏய் வந்து பிடிங்கடா. ரிசர்வ் பேங்கா சிவகாசி பிரிண்டானே தெரியல. எந்த பிரிண்டா இருந்தா நமக்கு என்ன? சார் கருணா சிட்டிக்குள்ள வந்துருக்கேன். அண்ணே பணத்தை வாங்கிட்டு மவுண்ட் ரோட்ல வந்துகிட்டு இருப்பானே. டி நகர் நடேசன் பார்க் வந்து ஃபோன் பண்ணு. நடேசன் பார்க்கா? ஓகேண்ணே, வந்துடுறேன். சொல்லுமா. வேண்டாமா. கார்ல மவுண்ட் ரோடு கிட்ட போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் இருக்காங்க. எங்க இரு தம்பி இப்போ? டீனர் நடேசன் பார்க் பக்கத்துல வந்துட்டு இருக்காமண்ணே. லைலா காலேஜா? சரிண்ணே, ஓகே வந்துடுறேண்ணே. ஹலோ அம்மா, நடேசன் பார்க்ல இருந்து கிளம்பிட்டேன். அங்க இருந்து லயோலா காலேஜ் வழியா கொஞ்ச நேரத்துல வந்துடுறேம்மா. லயோலா காலேஜ் கிட்ட வந்துட்டு இருக்கோம்ண்ணே. அடையாரண்ணே? சரிண்ணே, அடையாரம் வந்துட்டு கூப்பிட்றேண்ணே. சரி. என்ன மச்சான், வாங்கின துட்டு எல்லாம் பெட்ரோலுக்கே காலியாயிரும் போலுக்குது. சரி பண்ணுமே. ஏய் நீ நேரா பாண்டிச்சேரி கிளம்பு. நீ கிளம்பு. சார் கர்ணா பிஎன் இருந்து அடுத்த காருக்கு மாறுறார் சார். TN22 BC1 சார், ஸ்கார்பியோ சார். அடையார் பக்கத்தில் வந்துட்டேனே. அடையாரில் எங்கண்ணே வரணும்? தரமணி பிலிம் சிட்டி என்ன வந்துருப்பா. ஓகேண்ணே.
சார் எகைன் கர்ணா லொகேஷன் ஈஸியாக காட்டுது சார். கார்த்தி எஸ் சார். ஜெரால்டுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அட்ரஸா போய் படிச்சால பார்த்து கேளு போ. வந்துட்டான். மச்சான் என்னடா பண்றது? ரொம்ப பயமா இருக்குடா. ஏய் இப்படிலாம் நடக்கும் நமக்கு என்னடா தெரியும்? ஏதோ பில்டிங் மேட்டரை முச்சு குத்தா கமிஷன் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் போலீஸ்காரங்க நம்மளை வச்சே கர்ணாவை என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்னடா தெரியும்? போலீஸ் டக்லஸ் போட்டதுக்கு நம்ம தான் காரணம்னு கர்ணா நினைச்சா? ஏ சிச்சி, கர்ணானனுக்கு நம்மளை பற்றியும் தெரியும், போலீஸ்காரங்களை பற்றியும் தெரியும். இப்போ என்ன உனக்கு அவர் நம்ம மேலே கோபமாக இருக்காரா இல்லைன்னு தெரியணும். அவள் தானே உன் ஃபோனை கொடு. ஹலோ ஹலோ, நான் தான் போலீஸ்கார பையன் அன்பு பேசுகிறேன். போலீஸ்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? என் புருஷனை காட்டி கொடுக்கறத இங்க சுத்தி சுத்தி வந்தீங்களா? போலீஸ்கார புள்ளைங்கன்றத காட்டிட்டீங்களா? துரோகக்கார பசங்களா எங்கடா இருக்கீங்க? இவன் சாவுக்கு காரணமான உங்களை எங்க இருந்தாலும் என் புருஷன் போடுவாடா. டக்லஸ் என்கவுண்டர் பத்தி வழக்கறிஞரா உங்களுடைய கருத்து என்ன? ஆமாங்க, இது என்கவுண்டர்ங்கிற பேர்ல நடத்தப்பட்டிருக்கிற திட்டமிட்ட படுகொலை. காவல்துறை திட்டமிட்டே செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்பாவி பொதுமக்களை கொள்ற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். போலீஸ் டிபார்ட்மெண்டோட இந்த எல்லை மீறிய அராஜக போக்கை கண்டித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கும் ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கும் புகார் மனு கொடுத்திருக்கோம். காவல்துறை என்கவுண்டர் நடத்த அடுத்தடுத்து திட்டமிட்டு இருப்பதாக தெரிவித்திருப்பது இவர்கள் மனதில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் தலைமை